ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்படி முளைப்பாரியை சுலபமாக நடுறது. இதுக்கு தேவையானது ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர், அப்புறம் ஒரு பச்சைப்பயிறு கொஞ்சோண்டு, அப்புறம் உங்களுக்கு தேவையான உரம், அப்புறம் கொஞ்சோண்டு செம்மண் எடுத்துக்கிறேன், இல்லைன்னா உங்கள் ஏரியாவில் கிடைக்கிற மண் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்சோண்டு ஃபஸ்ட்டு மண்ணை போட்டுக்கணும் அடியில். இந்த மாதிரி மண்ணில் கொஞ்சோண்டு இலையெல்லாம் இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லைங்க, அதுதான் நல்லா வரும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் நிறைய வீடியோவுக்கு லைக் போட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இது போட்டோன்னே உங்களுக்கு தேவையான உரத்தை போடுங்க. அதை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அப்புறம் என்ன பண்ணுன்னா, அது மேலே கொஞ்சோண்டு அதே மாதிரி மண்ணில் ஏதாச்சும் பெரிய பெரிய கல்லெலாம் இருந்துச்சுன்னா அதை எடுத்து தவிர்த்துக்கலாம். இல்லைன்னா செடி வளர்கிறதுக்கு கொஞ்சோண்டு இடைஞ்சலாக இருக்குங்க. அப்புறம் இதாங்க, இனியும் ஒரு ரெண்டு ஸ்டெப்பு தான் இருக்குது. இது ரொம்ப ஈஸி. அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க விதையை எடுத்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணுங்க. விதையை ஒரே இடத்துல போட்டிங்கன்னா கசமுசான்னு வளர்ந்து ரொம்ப இடைஞ்சலாக இருக்குங்க. அதனால் கொஞ்சோண்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு மேலே கொஞ்சோண்டு மண்ணை போடலாம். அப்புறம் கடைசி ஸ்டெப் என்னென்னா, அந்த இதுக்கு மேலே எந்த கல்லும் இல்லாத கொஞ்சோண்டு குட்டி குட்டி கல், பெரிய கல்லெலாம் எடுத்துருங்க. குட்டி குட்டி கல் இருந்தால் பிரச்சனை இல்லை. அப்புறம் அது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி சீடு வெளியே தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த மயில், காக்கா இதெல்லாம் கொத்துறதுக்கு பயப்படாதீங்க. மேலே கொஞ்சம் தென்னை மஞ்சு போட்டு விட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லைங்க, அது கண்ணுக்கே தெரியாது. அப்புறம் லாஸ்ட்டு ஸ்டெப், இனி நம்ம இதுக்கு தண்ணி தெளிச்சு விட்றதா, வேறு ஸ்டெப் எதுவும் இல்லை. இந்த ஸ்டெப் ஈஸிங்க. இதுக்கு மேலே இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கடைசியே என்ன பண்ணுன்னா, இதுதான் பத்திரமான, அதாவது இந்த ஸ்டெப்பு தான் பத்திரமா பண்ணுங்க. ஏன்னா இந்த ஸ்டெப் தண்ணியை தொளிக்கணும். எனக்கு ஒரு கை வேலையில் இருக்கிறதுனால இன்னொரு கை கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றிக்கோங்க, ரொம்ப தண்ணியை. அப்புறம் இதுவும் கண்டெய்னருக்கு அடியில் 2 ஓட்டை போடணுங்க. அவ்வளோதாங்க, ஓட்டை போட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்களிடம் விடைபெறுகிறது திரு புருஷோத்தம்.